வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எவ்ரிமேனோட கதையை பார்க்கலாம் வாங்க. இந்த எவ்ரிமேன்ற கதை யார் எழுதுனாங்கன்னு தெரியாது, இல்லை யார் முதல்ல சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் இது 1485 அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மெடிவல் மொராலிட்டி ப்ளே. அதுக்கு முன்னாடி பல 100 வருஷங்களாக இந்த கதை சொல்லப்பட்டு வருதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கதை பப்ளிஷ் ஆன அதே நேரத்தில் தான் ஒரு ஃப்ளெமிஷ் பிளேயான எலக்ட்ரேச்சர் இதே மாதிரி ஒரு கதை அம்சத்தோடு வெளியில் வந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மொராலிட்டி பிளேஸ்னால் ஆலிகரிஸ் மாதிரி வரும். அதாவது சந்தோஷம்னா ஒரு மனிதன் சந்தோஷமாக ஒரு வேஷத்தில் நடித்து மனித குணத்தோடு சந்தோஷத்தை பற்றி அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி குணங்கள்லாம் மனித ரூபத்தில் அதோடைய குணாதிசயத்தை ஜனங்கள்கிட்ட எடுத்து சொல்லும். அதாவது ட்ராமாவில் வர கதாபாத்திரம் மாதிரி. இங்கே என்ன ஆகுதுன்னா, எல்லா விதமான பர்சானிஃபைட் ட்ரேட்ஸும் ஒரு கிறிஸ்டின் அவனுடைய கடைசி பயணத்தின் போது அவனை எப்படி கூட இருந்து வராங்க, எப்படி அவனை விட்டு விலகுறாங்கன்றதை பற்றி தான் இது. இதை நிறையா ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் அந்த காலத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் விழா காலத்தில் ஒரு வேகன்லேயும் இதை ஒரு ஊராக போய் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருப்பாங்க. இதில் வரக்கூடிய ஸ்டாக் கேரக்டர்ஸ் இந்த மொராலிட்டி பிளேஸ் பின்னாடி ரெனேசான்ஸ் ட்ராமாவிலையும் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரோட காமிக் கேரக்டரான ஃபால்ஸ்டாஃப் இதில் வரக்கூடிய அந்த விஸ்டம் வயசு அதோடைய மொராலிட்டி கேரக்டர்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபாஸ்ட்டு, அதாவது கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டர்ஸு, அதுவும் இந்த எவ்ரிமேனோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் எடுத்துக்கலாம். அது மாத்திரம் நிறைய பேர் இந்த எவ்ரிமேனில் இருக்கக்கூடிய அந்த கதாம்சத்தை அவங்க எடுத்து அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த எவ்ரிமேனில் இருக்கக்கூடிய முக்கிய கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரிமேன் இவர் தான் முக்கிய கதாபாத்திரம். இவரை மரணம் பார்த்து உன்னுடைய கடைசி பயணத்தை நீ மேற்கொள்கிற நேரம் வந்துடுச்சு, இதுலேருந்து நீ திரும்பி வரவே முடியாது, நீ போயிட்டீன்னா அவ்வளோதான், உலகத்துக்கு திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட யாரெல்லாம் அழைச்சின்னு போகும்போது பார்க்கலாம் அப்படின்னு போய் எல்லாரையும் கேட்குறான். ஆனால் யாராலையும் இவன் கூட கடைசி வரைக்கும் வர முடியல. ஆனால் கடைசி வரைக்கும் இவன் கூட வர்றது யாருன்னா இவன் செஞ்ச நல் வினைகள் தான். அதுலேயும் அவனுடைய கன்ஃபெஷன், அதாவது பாவ மன்னிப்பு, அவன் மனசுக்குள்ளே பண்ண தவறுகளுக்கெல்லாம் கேட்குற மன்னிப்பும் பெண்ணன்ஸும் அதுக்கான தண்டனை அவன் ஏற்றுக்கிறது தான் அந்த குட் டீட்ஸை பலப்படுத்தி அவனோட கடைசி வரைக்கும் வர வைக்குது. அடுத்தது டெத்து, மரணம். இதை கடவுள் கூப்பிட்டு இப்போ எவ்ரிமேன் கையில் போய் இந்த மாதிரி அவன் கடைசி பயணத்தை மேற்கொள்கிற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி அவனை அழைச்சிடுவான்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அடுத்தது ஃபெலோஷிப், கிண்ட்ரெட், கசின், குட்ஸ். ஃபெலோஷிப்னால் தெரிஞ்ச நட்பு வட்டாரம், கிண்ட்ரெட்னா கூட பிறந்தவங்க, கசின்ஸ்னால் மற்ற உறவினர்கள், குட்ஸ்னால் நம்மளுடைய செல்வம். இவங்க எல்லாரையும் தான் எவ்ரிமேன் வாழ்க்கை முழுக்க நம்ம கூட இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் இவங்க யாராலையும் அவனுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு அடுத்த வாழ்க்கையோடு வர முடியல. குட் டீட்ஸு பலவீனமாக இருக்குது, ஏன்னா அவன் நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சதே இல்லை. ஆனால் இந்த கதையில் அவன் புரிஞ்சிக்கிட்ட அப்புறம் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலால் அவனுடைய நற்செயல் பலம் பெற்று கடைசியில் அவனோட கடைசி வரைக்கும் வர்றது இந்த குட் டீட்ஸ் மட்டும்தான். அடுத்தது நாலேஜு. இந்த அறிவு தான் அவனுக்கு சரியான பாதையை எடுத்து சொல்லி அவனை மோட்சம் அடையும் போது அவன் கூட குட் டீட்ஸ் வர மாதிரியும் செய்யுது. அடுத்தது கன்ஃபெஷன். அவன் பண்ண பாவங்கள்லாம் அவன் பாவ மன்னிப்பு கேட்குறது மூலமாகவும் அதுக்கான தண்டனை ஏற்றுக்கிறது மூலமாகவும் குட் டீட்ஸ் பலவீனமாக இருந்தது இப்போ பலமோடு அவனுடைய பயணத்தோடு சேர்ந்து வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா பியூட்டி, ஸ்ட்ரென்த்து, டிஸ்கிரிஷன், 5 Wits, அதாவது ஐம்புலங்கள், அழகு, பலம், டிஸ்கிரிஷன். நம்மளுடைய எல்லா குணங்களும் பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அவன் கூட வருது. ஆனால் அவனோட மரணத்தின் போது அந்த அழகோ இல்லை அவன் வலிமையோ இல்லை 5 புலங்களோடைய உணர்வுகளோ அவன் கூட வரதில்லை. அதெல்லாம் அவனை விட்டு போக வேண்டிய நேரம் அவனுடைய மரணம். இப்போ கதையோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொலாக் அதில் கடவுள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் வெறும் சந்தோஷத்தை நாடி தான் ஓடுறாங்களே தவிர சரியான அற வழியில் வாழணும் அப்படின்ற எண்ணம் அவங்க மனசில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் டெத்தை கூப்பிட்டு சொல்கிறாரு, போய் நீ எவ்ரிமேனை அழைச்சின்னு வா, ஏன்னா அவனுடைய கடைசி பயணம், அதாவது திரும்பி வராத முடிவில்லாத முடிவோடு அவனை அழைச்சின்னு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ டெத் கடவுளோட ஆணைப்படி எவ்ரிமேனை பார்த்து, வா உன்னுடைய உலக வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, நீ உன்னோட கடைசி பயணத்தை மேற்கொள்ளணும் போது எவ்ரிமேன் சொல்கிறான், இல்லை நான் கடைசி பயணத்துக்கு நான் ஒன்றும் தயாராகலை அப்படி சொல்லிவிட்டு அவன் டெத்துக்கு லஞ்சம் கொடுக்க பார்க்குறான்.
ஆனால் அது வந்து இதெல்லாம் வந்து எங்களோட உலகத்தில் தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் கேட்குறான், சரி அப்போது என் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து நான் எடுத்துன்னு வரலாமா, அழைச்சின்னு வரலாமான்னு கேட்கும்போது, அவங்க விருப்பப்பட்டால் வரலாம், ஆனால் நீ யாரையும் வந்து வற்புறுத்தக்கூடாது, நீ கேட்டுப்பாரு, உன் கூட யார் வரேன்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீ அழைச்சின்னு வரலான்னு சொன்ன உடனே எவ்ரி ஒன் முதல்ல போய் அவனோட நண்பர்கள் வட்டாரத்து ஃபெலோஷிப்பை போய் கேட்குறான், என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லும் போது முதல்ல அவங்க சொல்கிறாங்க நரகத்துக்கு கூட உன்னோட வருவோன்னு. ஆனால் எவ்ரி மேன் சொல்கிறான், இல்லை உண்மையிலேயே வந்து டெத் வந்து என்னை கூப்பிட்ருக்கு, நான் போக போகிறேன், திருப்பி வரவே முடியாதுன்னு போது ஃபெலோஷிப் வந்து ஐயோ, அதாவது உன் கூட காலம் வரைக்கும் இருப்போம், நரகத்துக்கு கூட வரும்னு சொன்னவங்க எல்லாமே வந்து அந்த சீனை விட்டு போயிடுறாங்க. அடுத்தது எவ்ரி மேன் வந்து அவனோட கூட பிறந்தவங்க, அவன் கசின்ஸு, சொந்தக்காரங்களெல்லாம் போய் கேட்குறான். ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து சத்தியம் பண்ணியிருக்காங்க, என்ன நடந்தாலும் நான் உங்களோட இருப்பேன்னு. ஆனால் இப்போ என்ன ஆகிடுதுன்னா ஆளாளுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ கசன் சொல்கிறா, ஐயோ என் கால் சுலுக்கின்னு இருக்குது அப்படின்னு அதாவது சொந்தக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பதிலாக நாங்கள் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள அனுப்புவா, அவங்க வந்து உனக்கு வேண்டிய வேலையும் வழியில் செய்வாங்க, அது இதுன்னு சொல்லி அவங்க எல்லாருமே விட்டு போயிடுறாங்க. இப்போ நண்பர்கள், குடும்பம் எல்லாம் அவனை விட்டு போயிட்ட அப்புறம் அவன் சேர்த்து வச்சிருந்த செல்வத்தை நோக்கி போகிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் செல்வம் வந்து அவன் கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் செல்வம் சொல்கிறது, இல்லை இல்லை, நான் வந்து இப்போ கண்ணாடி மாதிரி அப்படியே வந்து நொறுங்கிடுவேன், பயணம் போதே நான் வந்து தேவையில்லாமல் போயிடுவேன். சாதாரணமாகவே என்னோடய பணி என்னென்னா ஒருத்தங்க ஆன்மாவையும் வந்து கெடுக்கிறதானே தவிர யாரையும் காப்பாற்றுறதுக்கு இந்த செல்வம் வந்து உபயோகப்படுத்தாது அப்படி சொல்லிடுவான். இப்போ யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்ச நல்வினைகள் குட் டீட்ஸை பார்த்து போகும்போது குட் டீட்ஸால் எழுந்து நிற்கக்கூட முடியல, அவ்வளோ பலவீனமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோதான் பண்ணியிருக்கான், நல்ல காரியன்றதே பண்ணதில்லை. ஆனால் அது என்ன சொல்லுதுன்னா, நீ எங்கே போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் நான் வருவேன், ஆனால் நான் அவ்வளோ பலவீனமாக இருக்கேன், என்னால் எழுந்து கூட நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. நீ ஒன்று பண்ணு, என்னோடய சகோதரி ஞானம் அறிவு அவகிட்ட போய் கேளு, அவள் என்ன சொல்கிறாலும் செய், அது மூலமாக வந்து என்னால் உன் கூட வர முடியும்னு உடனே ஞானம் அங்கே வருது. வந்துட்டு அது சொல்லுது, சரி நீ முதல்ல நீ பண்ண பாவத்துக்கெலாம் பாவ மன்னிப்பு கேளு அப்படின்னு உடனே அவன் பாவ மன்னிப்பு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையும் ஏற்றுக்கிறான். இந்த மாதிரி அவன் செய்யும் போது கடவுளோட அனுகிரகம் அவனுக்கு வருது. இதனால் என்ன ஆகிடுதுன்னா அவனோட நல்ல வினை வந்து பலம் வந்து அது எழுந்து நின்று அவனோட பயணத்தை ஆரம்பிச்சிடுது. இப்போ அவன் பயணம் மேற்கொண்டு போகும்போதே இந்த நாலேஜ் வந்து அவனுக்கு வேண்டிய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வருது. அதே சமயத்தில் அது சொல்லுது, உன்னுடைய பியூட்டி, ஸ்ட்ரென்த்து, டிஸ்கிரிஷன், 5 அழகு, பலம், டிஸ்கிரிஷன், அப்புறம் வந்து உன்னுடைய ஐம்புலங்களுடைய உணர்வுகள், இது எல்லாத்தையும் வந்து கூப்பிடணுன்னு அவங்கள வந்து கூப்பிட்டோடனே வந்துடுறாங்க. ஆனால் போய்கிட்டே இருக்கும்போது அவனோட ஐம்புலங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து உனக்கு தேவையான விஷயங்கள் வரைக்கும் எடுத்துன்னு போ, ஏன்னா வந்து தேவலோகத்தில் நுழையிறதுக்கு உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லும் போது அவனை சரி அப்படின்லாம் கேட்டுட்டு எடுத்துனே வரான். ஆனால் அவன் போக வேண்டிய அந்த கிரேவியார்டு சுடுகாட்டுக்கு வரும்போது அவனோட அழகு, அவனோட பலம், அவனுடைய ஐம்புலங்களுடைய உணர்வுகள் எல்லாமே அவனை விட்டு போயிட்டு இப்போ கடைசியில் அவன் கூட இருக்கிறது வெறும் அவன் செஞ்ச நல்வினைகள் மட்டும்தான். அது மட்டும்தான் அவனுடைய இட்டர்னல் சால்வேஷன், அதாவது மோட்சத்தில் அவன் கூட வந்து அதோட பயனை அவனுக்கு தருதுன்ற மாதிரி இந்த கதையை அவங்க முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.